1 2 3 வணக்கம். சரஸ்வதி சிலம்ப பள்ளியின் சார்பாக இந்த காணொலியை வெளியிடுறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காலடி பயிற்சின்றது வந்து முக்கியமாக உடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமன்ற மாதிரி தோன்றினாலும் இதை நம்ம நல்லா பயிற்சி பண்ண நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அது கை வரும். இந்த உடான் அப்படின்ற பயிற்சி நம்ம சிலம்பத்தில் பல முறைகளில் இது வந்து பயன்படுத்திட்டு வருது. வீச்சில் நம்ம வந்து உடானை உபயோகிக்கலாம். வீடு கட்டுதல் அப்படின்ற முறையிலையும் வந்து உடான்றது கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் வந்து அடிமுறையில் வந்து உடான் மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி. அடிமுறை பயிற்சியில் நம்ம ஏறுதல் இறங்குதல் அப்படின்னு எதிரியை தாக்கி ஏறுறப்பையும் தற்காத்து இறங்குறப்பையும் இந்த உடான்ற இந்த முறையை உள்ளே கொண்டு வருவோம். அதில் வர உடான் அப்படின்றது வந்து இதே கால்பாடம் தான். ஆனால் வந்து அந்த உடான் அடியாக நாம் வந்து அதை பயன்படுத்துவோம். இப்போ இந்த பயிற்சியை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அணுகுது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் வந்து இது வந்து ஒரு அம்சமாக கற்றுக்கிட்டு முழுசாக எப்படி அதை வந்து செய்து காட்டுவது அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நாம் வந்து இப்படி ஒரு காலடி பயிற்சி, எல்லா காலடி பயிற்சிக்கும் நம்ம ஒரு கோடு போட்டு நம்ம வந்து பயிற்சி பண்ணுவது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகும். இப்படி ஒரு கோடு போட்டு நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா அதில் நம்ம வந்து அந்த நிலையத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். உடான் என்பது கம்பை சுற்றி கொண்டே முன்னாடி போய் நிற்பது. அது ஒரு ஜம்ப். அது வந்து பாருங்கள், பொசிஷனில் நிற்கிறோம். நின்றுட்டு நாம் வந்து கம்பை லேசாக பின்னாடி கொண்டு போய் ஒரு விசை, ஒரு மொமெண்டம் அது வந்து உருவாக்கி நாம் அப்படியே அதை வந்து தாவறோம். அப்படி தாவி பொசிஷனில் நிற்கிறோம். இது உடான். அடுத்ததாக மீண்டும் உடான். அடுத்ததாக நண்பர்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உடான்ற பயிற்சி 2 அம்சம் இருக்குது. நம்ம காலில் வந்து எப்படி நம்ம நகர்த்துறதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். கால் நகர்த்துறப்பயே நம்ம கைகளையும் எப்படி நம்ம வந்து கம்பை சுற்றி கரெக்டாக அந்த பொசிஷன் நிலையத்தில் கொண்டு போய் நிற்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது மெதுவாக நாம் பண்ணி செய்து காட்டுறப்ப இங்கே பாருங்கள், கம்பை நம்ம வந்து பின்னாடி கொண்டு போகிறோம். பின்காலை முதல்ல தூக்குறோம். திரும்பி பின்காலை தூக்கி ஜம்ப் பண்ணி முன்னாடி வைக்கிறோம். கம்பு அதே சமயத்தில் சுற்றுறோம். அப்புறம் அடுத்த காலையும் கொண்டு போய் வைக்கிறோம். இதுதான் வந்து இந்த உடானுடைய மிக எளிமையான ஒரு செய்முறை. முதல்ல நம்ம இதை கற்றுக்கிறப்ப இந்த கம்பை வந்து நம்ம விலக்கி வச்சு வெறும் காலிலே இந்த பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம். நண்பர்களே, உடான் பயிற்சிக்கும் நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கம்பு இல்லாமல் நம்ம வந்து அந்த காலை வந்து பயிற்சி செய்யணும். 2வது பகுதியாக நம்ம வந்து கம்பை எடுத்துக்கிட்டு ஒரு சேர சுற்றியும் நம்ம பழகணும். இப்போ கம்பை தூர வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நிலையத்தில் நம்ம நிற்கிறோம். இடது காலை முன்னாடி வச்சு, சரிதானா, இடது காலை முன்னாடி வச்சு நிப்பாட்டுறோம். இப்போ வந்து கம்பு இல்லாமையே செய்து காட்டலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பின்காலை வந்து அப்படியே தூக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் முன்காலை மறுபடியும் வைக்கிறீங்க. ஒரு ரொட்டேஷனில் போகும். செய்து காட்டுவார் பாருங்கள். 1 2 3. இப்போ வந்து கம்பை லேசாக கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பாவிச்சு கையும் வச்சுக்கலாம். ஏன்னா கை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மொமெண்டம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டே நம்ம வந்து காலில் அந்த ஆக்ஷனை நம்ம வந்து செய்து காட்டலாம். 1 ரைட். பின்காலை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அப்படியே ஒரு ரொட்டேஷன். இதுதான் முதல் கால் பாடம். 2வது உடான்ஸ் அடிங்க. வெரி குட். 3வது
வெரி குட். இப்போ வந்து இப்போ கால் வந்து நம்ம பழகியாச்சு. அது ரொம்ப எளிமையான ஒரு ஆக்ஷன். நம்ம கொஞ்சம் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது வந்துடும். இப்போ அடுத்தது கால் வந்ததுக்கப்புறமா நம்ம கையில் கம்பை எடுத்துக்கிட்டு கம்பையும் அதே சமயத்தில் சுற்றி நம்ம வந்து பழகணும். அதுதான் உடான். இப்போ ஒரு கம்பு கையில் வச்சுருக்காரு. இப்போ நான் சொல்ல செய்வேன், கம்பையும் சுற்றணும். 1. வெரி குட். இந்த கம்பு வந்து கொஞ்சம் கண்ணுக்கு நேராக இருக்கும். அடுத்தது 2. அடுத்ததாக 3. halt. இப்போ நம்ம 2 மாணவர்களும் செய்து காட்டுவாங்க, பாருங்க. 1 2 3 4 halt. பின்னுடான் அப்படின்ற இந்த பயிற்சியை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த பயிற்சியின் பேர் முன்னுடான், அதாவது உடான் அடித்து முன்னாடி செல்வது. இப்போ நம்ம பார்க்க போகிறது உடான் அடித்து பின்னே நம்ம வந்து இறங்குவது. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு பார்வையான ஒரு தோரணையான ஒரு ஸ்டெப் இது. இதுவும் நம்ம பல விஷயங்களில் இது வந்து நம்ம பயன்படுத்தலாம். பின்னுடான்றதை எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். நம்ம வந்து கம்பு இருக்குது. முதல்ல நாம் வந்து கம்பு அப்படி உருவி அப்படி எடுக்கிறோம். எடுத்து அப்படியே மண்ணை கோதுவது போல் ஒரு ஆக்ஷன் செய்து அப்படியே பின்னாடி டைவ் பண்ணுறோம். பொசிஷனுக்கு கொண்டு வரும். ரைட். பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் இன்னொரு முறை செய்வோம். சரியா? இது வந்து நம்ம தெளிவாக இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோன்னா, முதல் நம்ம நிலையத்தில் நிற்கிறோம். கம்பு நம்ம பின்னாடி லேசாக உருவி நாம் வந்து பின்னோக்கி பாயிறோம். 1. அடுத்ததாக மீண்டும் அது செய்கிறோம். 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து நிலையத்தில் நிற்கிறாங்க. கம்பு இல்லாமல் நம்ம வந்து இதை பின்னுடான் எப்படி நம்ம பழகிறது, அடிப்படையில் கால்களை எப்படி நம்ம குறிவித்து நம்ம பழகுவது அப்படின்னு செய்து காட்ட போகிறாங்க. நிலையத்தில் இருந்துக்கிறாங்க. மெதுவாக உயரமாக செய்து காட்டுங்க. 1. பின்னுடான் செய்து காட்டினாங்க. செய்து காட்டி அதே நிலையத்தில், ஆனால் அப்படியே பின்னாடி போய் தள்ளி இருந்தாங்க. இப்படி தான் நம்ம பழகணும். 2. 3. வெரி குட். halt. கம்போட நம்ம மாணவர்கள் பின்னுடான செய்து காட்டுவாங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம். 1. நம்ம பின்னுடன் அடித்து வந்த கோட்டிலேயே நம்ம வந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். 2. 3. halt. இப்போ நம்ம வந்து உடான் பயிற்சியை எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறது முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். கம்பு இல்லாமல் செய்து காமிச்சோம். அப்புறம் வந்து கம்போடு நம்ம எப்படி பயிற்சி பண்ணுவது, எப்படி ஒரு நேர்கோட்டில் வந்து ஏறுவது, அதோடு இறங்குவது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பயிற்சி பண்ணோம். இப்போ அடுத்ததாக நேயர்களுக்காக நம்ம வந்து இந்த உடான் வந்து அடிமுறையில் எப்படி பயன்படுது அப்படின்றத நாங்கள் வந்து செய்து காட்ட போகிறோம். அது பாருங்கள். ஏன்னா எதிராளி முன்னாடி நம்ம வந்து ஏறி நம்ம உடானை பயன்படுத்தி நம்ம துள்ளி குதித்து அப்படியே நம்ம எப்படி அடி கொடுப்பது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 2 1 ஸ்டார்ட். நண்பர்களே, இப்போ அடுத்ததாக பின்னுடான் அப்படின்ற இந்த பயிற்சியும் நம்ம வந்து சண்டை முறையில் பண்ணி பார்ப்போம். இதில் எதிராளி ஏறுவார், நாம் இறங்குவோம். இறங்கிட்டு கொஞ்சம் அவர்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி நாம் வந்து பின்னுடான் அடித்து கம்பை வந்து நேராக அவருடைய கண்களுக்கு நேராக நம்ம நிறுத்தி காட்டுவோம். இது கொஞ்சம் நம்ம தேர்ந்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் நம்ம செய்யணும். பட் ஆனால் எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். 2 1 ஸ்டார்ட். நண்பர்களே, நாம் வந்து உடானுடைய அத்தனை நிறைய முக்கால்வாசி அம்சங்களை நம்ம வந்து ஒரு பயிற்சி முறையாக முதல்ல நம்ம எப்படி படிப்போம்
அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு காமிச்சோம். இதை நம்ம பயிற்சி பண்ணிட்டு வர நம்ம வந்து இந்த உடான்ற இந்த பயிற்சியை எல்லா மற்ற முறைகளில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். வீச்சு, வீடு கட்டுதல், இன்னும் விரிவாக இன்னும் பல உபயோகங்கள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து செய்து பழகலாம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.